யூகேல ஜாப் அப்ளை பண்ணா, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வரணும்ல, அது உங்களோட ஃபால்ட் இல்ல. ரியலான ரீசன் இதுதான். ஹாய்ங்க, நான் உங்களோட ஆஷா. இன்னைக்கு இது நம்மளோட டே 2. யூகே கம்பெனிஸ் நார்மலா சிவியை படிக்க மாட்டாங்க. தே யூஸ் ETS ஃபில்டரிங். ஸோ கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங், சிவி கீவேர்ட்ஸ். நீங்கள் என்ன ஜாப் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களோட சிவியில் இருக்க மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், யூகே ஸ்டைல் கவர் லெட்டருங்க. அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் ஷார்ட்டாக கிளியராக ஸ்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும், உங்களோட ஸ்டோரிஸ் இருக்கக்கூடாது. அடுத்து தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபுங்க. யூகேல ஜஸ்ட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. டியூட்டிஸ் லிஸ்ட், வாட் இம்பாக்ட் யூ ஹேவ் கிரியேட்டட், அதுக்கப்புறம் ஈவன் நீங்கள் ஃப்ரீ கோர்சஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வாலண்டியரிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ப்ரூஃப், இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அடுத்து நாலாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லெவல். கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய பேரோட இன்டர்வியூஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன்ல கிளாரிட்டி இல்லாதது தான். ஃப்ளூயண்டான இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆனால் கிளியரா, ஸ்லோவா, கான்ஃபிடென்ட்டாக பேச தெரியணும். அஞ்சாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா கம்பெனியோட வெப்சைட்ல அப்ளை பண்றது. எல்லா டைமும் இண்டீட், லிங்க்டின்ல மட்டும் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் அவங்களோட கம்பெனி வெப்சைட்லயே அவங்களுக்கான ஜாப் ஆஃபர்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ அதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது யூஸ்ஃபுல்னா சேவ் பண்ணிக்கோங்க. யூகே வர உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.